நெறைய நேரம் ஒரு கணவன் மனைவி உறவாகட்டும், இல்ல ஜென்ரலா ஒரு ரிலேஷன்ஷிப்லே ஆகட்டும், ஆண்களுக்கு சமாதானப்படுத்த தெரியல அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இத நெறைய பேரு என்கிட்ட ஓப்பனாவே அக்ரி பண்ணியிருக்காங்க. பேஷண்ட்ஸ் ஆகட்டும், ஃபிரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸ் ஆகட்டும். ஸோ அப்போ ஆண்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? இது என்ன ஒரு இன்ஸ்டிங்க்ட்டா? அவங்களால வளர்த்துக்க முடியாதான்னா, அப்படியெல்லாம் கிடையாது. ஜென்ரலாவே சின்ன பிள்ளையில இருந்தே ஆண் பிள்ளைகள் அப்படின்னா அழக்கூடாது, நீ சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, ஆம்பள பையன்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களோட எமோஷன்ஸ சப்ரஸ் பண்ண மட்டும் தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பொண்ணு அழுகுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க பிரெயின் ஷட் ஆஃப் ஆயிடுது. அவங்க அங்கருந்து விலகி போறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இத எப்படி மாத்துறது? எப்படி ஒரு ஸ்கில்லா டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, 1 அவங்களுக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினைக்கணும். சொல்யூஷன் குடுக்கணும்னு நினைக்க அவசியமே கிடையாது. சின்ன சின்ன ரீஅஷ்யூரன்ஸஸ் கைய மேல வைக்கிறது, தோள்ல வச்சு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றது. அத நம்ம அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் பிகினிங்ல பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, போக போக அது நமக்கு ஒரு செகண்ட் நேச்சராவே டெவலப் ஆயிடும். 3வது அவங்க என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறது. இவளுக்கு வேற வேலையே இல்ல, இவனுக்கு வேற வேலையே இல்ல, இப்படியே அழுதுட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்காம, ஏன் அப்படி அழுகுறாங்க? என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க? அப்படின்னு அந்த எம்பத்தியோட லிசன் பண்றது சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.